பங்குனி உத்திரம் இன்னும் சில நாட்களில் உலக அளவில் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படவிருக்கிறது. பங்குனி உத்திரத்தை கொண்டாடுவதற்கான உண்மையான வரலாற்று காரணம் என்ன என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பங்குனி உத்திரம் என்றால் என்ன? அன்று நடைபெற்ற பெரும் அதிசய நிகழ்வுகள் என்ன? முருக பெருமானால் நிகழ்த்தப்பட்ட மாபெரும் தர்ம நிகழ்வு என்ன என்பதை பற்றி தான் இதுவரை யாரும் சொல்லாத அளவு புராணங்களை ஆய்வு செய்து இன்றைய காணொளியில் நாம் மிகவும் தெளிவாக காணப்போகின்றோம். நண்பர்களே, அதற்கு முன் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நமது சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். வாருங்கள், நமது புனித பயணத்தை நோக்கி செல்லலாம். குதிரைகள் பூட்டிய பிரம்மாண்ட தேரில் முருகப்பெருமான் அமர்ந்திருக்க, அவருக்கு சாரதியாய், அதாவது தேரை ஓட்டுபவராய் வாயு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இவர்களை எல்லாம் சுற்றி முருகப்பெருமானினுடைய மாபெரும் படையானது சூழ்ந்து நிற்கின்றது. அந்த படைகளுக்கெல்லாம் முன்னதாக நின்ற முருகப்பெருமானினுடைய தேரானது சற்று மெதுமெதுவாக நகரத் தொடங்கியது. அப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பாதையில் ஒரு சிறிய மலையானது அவர்களின் பாதையை மறித்து நின்றது. இந்த பாதையில் எப்படி இந்த மலை வந்தது என்று அனைவரும் குழம்பி அந்த நேரத்தில் அந்த மலையானது மிகவும் பிரம்மாண்டமான மலையாக மலமளவென பெரிதாக துவங்கியது. இதனை பார்த்து அனைவரும் மேலும் குழம்பி போயினர். இந்த குழப்பத்திற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக உடனே அங்கு வந்த நாரதர் அந்த மலையை பற்றி தெளிவாக எடுத்துரைக்க துவங்கினார். இந்த மலையானது சாதாரண மலை அல்ல, இது ஒரு அசுரன். கிரௌஞ்சன் என்கிற ஒரு அசுரன் அகத்திய முனிவரிடம் பெற்ற சாபத்தால் இன்று மலையாக மாறி இவ்விடத்தில் நிற்கிறான். மலையாக மாறினாலும் அவனினுடைய அந்த ஆணவம் இன்னும் அடங்காது. இப்பாதையில் வருபவரையெல்லாம் வழிமறித்து கிண்டல் செய்து கொண்டிருக்கிறான் என்றார் நாரதர். இந்த இடத்தில் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், இந்த அசுரன் எப்படி அகத்திய முனிவரிடம் சாபம் பெற்றான் என்று பார்ப்போம். ஒருமுறை அகத்திய முனிவர் ஈசனை வழிபட்டு விட்டு இப்பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த அசுரன் எல்லோரையும் வழிமறித்து கிண்டல் செய்வது போல் அகத்திய முனிவரையும் வழிமறித்து கிண்டல் செய்தான். அப்பொழுது கோபமுற்ற அகத்திய முனிவர், நீ எப்பொழுதும் இங்கேயே மலையாகவே நிற்பாய் என்று சாபம் கொடுத்து விட்டார். சரி, வாருங்கள், நமது பயணத்தை துவங்கலாம். இதையெல்லாம் முருகப்பெருமானிடம் கூறிய நாரதர் அவரிடம் மற்றொரு முக்கிய தகவலையும் கூறினார். அதாவது இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் ஊரில்தான் அசுரனான சூரபத்மனின் தம்பி யானை முகம் கொண்ட தாரகாசுரன் எனும் அசுரன் ஆட்சி செய்து வருகிறான். அவன் தேவர்களை எல்லாம் கடுமையாக துன்புறுத்தி வருகிறான் என்றார் நாரதர். இதனை எல்லாம் கேட்டு சினம் கொண்ட முருகப்பெருமான் தனது படை தளபதியான வீரபாகுவை அழைத்து, வீரபாகு, நமது படையில் பாதியை அழைத்து சென்று மாயாபுரி பட்டினத்தில் உள்ள அந்த அசுரனான தாரகாசுரனை அழித்து விட்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டார். முருகப்பெருமானின் கட்டளைக்கிணங்க வீரபாகு படைகளில் பாதியை அழைத்து கொண்டு மாயாபுரி பட்டினத்திற்கு புறப்பட்டார். முருகப்பெருமானினுடைய படைகள் வருவதை முன்பே அறிந்த தாரகாசுரன் தனது பெரும் படைகளை திரட்டி கொண்டு போருக்கு சென்றான். அப்பொழுது அவ்விடத்தில் போரானது இரு தரப்பிற்கும் மிகவும் கடுமையாக நடைபெற்றது. காதில் கேட்கும் இடமெல்லாம் வாழ்வீச்சியின் சத்தமும் போரிடும் இரு தரப்பினரின் உடலிலிருந்து குருதியானது ஆறு போலவும் பெருகி ஓடியது. அது மட்டுமல்லாமல் இரு தரப்பிலும் பல வீரர்கள் மடிந்து போனார்கள். போரானது மிகவும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் வேளையில் முருகப்பெருமானின் படையில் உள்ள மிக சிறந்த வீரரான வீர கேசரியின் மார்பில் தாரகாசுரன் தனது கதாயுதத்தால் தாக்கி அவரை கீழே சரித்து விடுகிறான். இதனை பார்த்து கடும் கோபமுற்ற படை தளபதியான வீரபாகு தாரகாசுரனை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது மேலும் சினம் கொண்ட தாரகாசுரன் தனது திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் கடுமையாக தாக்குகிறான். இதனால் வீரபாகு அவ்விடத்திலேயே மூர்ச்சையாகி சரிந்து விடுகிறார். கீழே சரிந்து விழுந்த வீரபாகுவை பார்த்து அடங்காத தாரகாசுரன் அவரை கிண்டல் செய்து சிரித்து எள்ளி நகையாடுகிறான். நடக்கும் இதையெல்லாம் பார்த்த முருகப்பெருமானின் படைகள் நாலாபுரமும் சிதறி அங்குமிங்குமாக ஓடினர். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த படை தளபதியான வீரபாகு கோபத்தின் உச்சிக்கே சென்று தாரகாசுரனை மிகவும் கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். அவரின் அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத தாரகாசுரன் தனது மாய சக்தியால் எலியாக மாறி கிரௌஞ்சன் மலைக்குள் சென்று விடுகிறான். அசுரனை பின்தொடர்ந்த வீரபாகு மற்றும் அவர்களது படையானது கிரௌஞ்சன் மலைக்குள் சென்றது. அப்பொழுது அந்த மலையானது தனது மாய வேலையை காட்டத் துவங்கியது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட தாரகாசுரன் மற்றும் அவரது படைகள் முருகப்பெருமானின் படையை பெருமளவில் தாக்கி அளித்தனர். நடக்கும் இவையெல்லாம் பார்த்தபடி நின்ற நாரதர் நிலைமை கைமீறி செல்வதை உணர்ந்து அங்கிருந்து சென்று நடந்தவற்றையெல்லாம் முருகப்பெருமானிடம் கூறினார். இதனை கேட்டு கடுமையாக கோபம் கொண்ட முருகப்பெருமான் தாரகாசுரனை நோக்கி போர்க்களத்திற்கு சென்றார். வந்திருப்பவர் கடவுளாயிற்றே. கடவுள் என்று அறியாத தாரகாசுரன்
வழக்கம்போல் மற்றவர்களை கிண்டல் செய்யும் அதே எண்ணத்தில் முருகப்பெருமானை பார்த்து, நீ ஒரு சிறுவனான உன்னால் என்னை என்ன செய்ய இயலும் என்று சிரித்தபடியே கிண்டல் செய்து முருகப்பெருமானை எள்ளி நகையாடினான். இதனை கேட்ட முருகப்பெருமான் மேலும் கடுமையாக கோபம் கொண்டார். உடனே முருகப்பெருமான் தாரகாசுரனை நோக்கி கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். முருகப்பெருமானின் இந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத தாரகாசுரன் மீண்டும் தனது மாய சக்தியால் எலியாக மாறி கிரௌஞ்சன் மலைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டு அங்கிருந்து தனது மாய வேலையை காட்ட ஆரம்பித்தான். தாரகாசுரனின் மாய வேலைகள் முருகப்பெருமானிடம் எடுபடுமா? அவர் கடவுளாயிற்றே. உடனே சினம் கொண்ட முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தை எடுத்து கிரௌஞ்சன் மலையை நோக்கி வீசினார். அந்த மலையானது சுக்கு நூறாக உடைந்து உள்ளே இருந்த தாரகாசுரனின் மார்பில் பட்டு அங்கேயே மடிந்து போனான். இதற்கு பின் நடந்த போரில் தாரகாசுரனின் அண்ணனான மாபெரும் அசுரன் சூரபத்மனியை முருகப்பெருமான் வதம் செய்தார். இதற்கு பின் முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். இவ்வாறு முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நாளே பங்குனி உத்திரமாகும். நண்பர்களே, இதையும் கடந்து மிகவும் முக்கியமாக இதே பங்குனி உத்திரத்தில் நடந்த மேலும் சில விஷயங்களை நாம் முக்கியமாக கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்பதை உங்களுக்கு பொறுமையாகவும் மிகவும் தெளிவாகவும் கூறுகிறேன், காணுங்கள். முதலாவதாக, இதே பங்குனி உத்திர நாளில்தான் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இரண்டாவதாக, இதே பங்குனி உத்திர நாளில்தான் சிவபெருமானுக்கும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மூன்றாவதாக, திரேதா யுகத்தில் பகவான் ராமருக்கும் சீதைக்கும் இதே பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. நான்காவதாக, துவாபர யுகத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் இதே பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் பகவான் ஐயப்பனும் இதே நாளில்தான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதி மற்றும் உத்திர நட்சத்திரம் சேரும் இந்த நாளையே நாம் பங்குனி உத்திரம் என்று புனிதமாக கொண்டாடுகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அந்த இறைவனை பற்றிய நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் பங்குனி உத்திர வாழ்த்துக்கள்.